ஆமா சார். இல்ல உங்க ஒர்க்கு தான் நடந்துட்டு இருக்கு. 1 வீக்ல முடிச்சிடலாம் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், அடுப்படியில் ஏகப்பட்ட பற்றாக்குறை, மளிகை சாமான்லாம் வாங்கணும். இப்போவே எல்லாத்தையும் வாங்கினா தான் ராஜுவோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு என்ன ரெடி கொடுத்து சமைக்க முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? மளிகை சாமான் வாங்குறது பணம் வேணும்ல, அதான் உங்ககிட்ட கேட்டேன். இப்போ கொஞ்சம் டைட்டா இருக்கு. 1 வாரம் பொறுத்துக்குங்க, அடுத்த வாரம் தரேன். அது வரைக்கும் சமைக்கிறத நிறுத்த சொல்றியா? நெவர், என்னால் முடியாது. ஏன் ராஜு செல்லத்தை பட்டி போட என்னால் முடியாது. 1 வாரம் எப்படியா சமாளிச்சுக்கணும், அடுத்த வாரம் தரேன். இந்த பாரா கோபி, நான் உங்ககிட்ட ஒன்றும் ஏனாமா கேட்கல. நான் கார்மெண்ட்ல வேலை செய்யணும்ல, சேலரி வாங்குறேன்ல, அந்த சேலரியில் அட்வான்ஸாக கொடு. இந்தாங்க மாமா. குடிச்சி. ஆமாம், இப்படி எல்லாத்துக்கும் என்னையே மறைச்சிட்டு. இந்தாங்க. உங்களுக்கு காஃபி வேணுமா? நோ தேங்க்ஸ். என்னாச்சுங்க? என்னாச்சு? முதல்ல வாந்தி. இந்தாங்க தண்ணி. என்ன மாமா, என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு வாந்தி வந்துருச்சு. ஆமா, நீங்க இப்படி ஓய்வே இல்லாம வேலை பார்த்தா சரியா கூட சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. இப்படி எல்லா வேலையும் மொத்தமா எழுத்து போட்டு செய்யறதுக்கு கொஞ்சம் பொறுமையா செய்யலாம்ல மாமா. இப்ப பாருங்க, உடம்பு சரியில்லாம வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க. நான் என்னத்த வேலை செஞ்சேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேலை செய்யறவங்க நம்ம விட்டா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. 24 மணி நேரம் தாக்குச்சி போட்டுட்டு இருக்கணும். வேற என்ன ஒண்ணு சொல்ற? அல்ல இல்ல, நீங்க இப்ப ரொம்ப அதிகமா தான் வேலை பார்க்குறீங்க. ஊருக்கு போய் ரொம்ப நாளாச்சு. முதல்ல நீங்க ஊருக்கு போயிட்டு வாங்க. இந்தாங்க, ஐயோ பணத்தை கோபி, வைங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏதாவது தின்றுப்பேன், அஜீரணமா இருக்கு. வேற ஒண்ணும் போயிட்டு வாங்க மாமா. சொன்னா வேணாம் கோபி. முதல்ல அதை வைங்க, ஊருக்கு கிளம்புங்க. கோபி, என்னடா இது? நீ பாட்டு போஸ் ஊருக்கு போக சொல்ற? அவனுக்கு இங்க 1008 வேலை இருக்கு. அவருக்கு 1008 வேலை இருக்குது எனக்கு தெரியும். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா கோபி. நான் என்ன உங்ககிட்ட தீபாவளி நம்ம கேட்டேன்? சேலரி அட்வான்ஸ் தானே கேட்டேன், நீ கொடுக்க மாட்டேங்கிற. போஸ் வேணாங்கிறான், அவனுக்கு பிடின்னு வம்படியே நீட்டுற. கூடவே போனஸா லீவு வேற கொடுக்குற. உங்களுக்கு நான் பணம் தர மாட்டேன்னு சொன்னா அடுத்த வாரம் தரேன் தானே சொன்னேன். எனக்கு அடுத்த வாரம், அவனுக்கு அந்த ஸ்பாட். இதுக்கு பேர் தாண்டா மாற்றாந்தாய் மனப்பான்மைங்கிறது. ஆரம்பிச்சிட்டீங்களா? பாத்தியா, நான் பேச ஆரம்பிச்ச உடனே முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்றதை முழுசா கேட்டுட்டு அப்புறமா முடிவு பண்ணு. நீ எனக்கு பணம் கொடுக்காத கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா இவன் பண்ற கூத்த நீ புரிஞ்சிக்காம இருக்க பாரு, அதான் எனக்கு வேதனையா இருக்கு. போஸ் நைட்லாம் கார்மெண்ட்ல வேலை செய்யறான்னு சொல்றேன். அப்பெல்லாம் வராத வாந்தி இப்போ 1 ரூபாய் காப்பி குடிச்ச உடனே உனக்கு முன்னாடி வருதுன்னா என்ன அர்த்தம்? அதான் இதெல்லாம் போஸ் வேணும்னே பண்றான்னு அர்த்தம். புது யூனிட் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அடிக்கடி ஊருக்கு காணாம போயிடுவேன், அதே மாதிரி பண்ணிட்டாதன்னு. பாத்தியா? இதெல்லாம் நேரடியா சொல்ல முடியாம உன் வாயால சொல்ற மாதிரி பண்ணுங்கிறதுக்கு இந்த வாமிட்டு. நீ அது புரியாம அவன் எதிர்பார்த்த மாதிரி பணமும் கொடுத்து ஊருக்கும் போக சொல்ற. இப்போவாது போஸை பத்தி புரிஞ்சுக்க பாணி. என்ன நோக்கத்துல பேசிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு சாதாரண பிரச்சனை பெருசாக்கி பெரிய சிக்கலை உண்டு பண்ணி நானும் போசனை அடிச்சிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. போங்க, போய் வேலையை பாருங்க. ஏன்னா நீங்க நின்றுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, ஊர் கிளம்புங்க, வாங்க. விஜய் கூட போய் அடுத்து. இந்த பாரா கோபி, உனக்கு நெஜம் எது நிழல் எதுன்னு தெரியல. போக புரிஞ்சுக்க. ஐயா, ஒரு நிமிஷம். என்னங்க? என் பொண்ணு பவானி உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அது பரிச்சை எழுதிட்டு இருக்குது. அது கடுமையான சொரத்தோட வந்திருக்குது. அப்படியா? அதுக்கு இந்த மாத்திரை கொடுக்கணும். அதுக்காக பக்கத்து டீ கடைந்து வெந்நீர் வாங்கியிருந்தேன். இதை நீங்க கொடுத்துறீங்களா? கொடுத்துருங்க. ரொம்ப நன்றியா. ஓகே. அப்புறம் போய் இப்ப சொரம் குறைஞ்சுக்கணும் கேட்டு சொல்றீங்களா? சொல்றேங்க. நன்றியா. இந்தாங்க டீச்சர். பவானோட அப்பா இந்த மாத்திரை கொடுக்க சொன்னார். சரி கொடுங்க. இந்தாம்மா மாத்திரை. இப்போ உடம்பு தேவையில்லையாம்மா? தேவையில்ல. இந்தாங்க. ஓகே டீச்சர். மருந்து சாப்பிட்டுச்சுங்களா? சாப்பிட்டுருச்சு. இப்போ உடம்பு தேவையில்லைங்களா? இப்போ தேவையில்லையா? நல்லதுயா. சரி.
உட்கார் லீலா. என்ன பண்ணிட்டு இருக்க? பேப்பர் படிச்சிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல? பேப்பர்லாம் காலையில தான் படிக்கணும். காலையில படிக்கிறதுக்கு எங்கெங்க டைம் இருக்கு? காலையில ஒழுங்கா எழுந்து சமைச்சாலே டிஃபன் ரெடி ஆகலன்னு கோவிச்சுக்கிறீங்க. போச்சுரா, நீ திட்டத்துக்கு நானே உனக்கு மேட்டர் சப்ளை பண்ணிட்டேனே. சரி, இது இப்படி வை. இந்த புக்கை பாரு. என்னடா புஸ்தகம் அது? குழந்தைக்கு பேர் வைக்கிற புஸ்தகம் பாரு. ஏண்டா, நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் நமக்கு தெரியாதா? இதுக்கு எதுக்குடா புக்கு? ஆமா, நமக்கு ஒரு சில பேர் மட்டும் தான் தெரியும். இந்த புஸ்தகத்துல நிறைய பேர் இருக்கு. அதுல நம்ம ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணலாம். லீலா, நீயே இதுல ஒரு பேர் செலக்ட் பண்ண. என்னங்க இது? பிறக்க போறது ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையானே தெரியாது, அதுக்குள்ள பேரை செலக்ட் பண்ண சொல்றீங்க? நமக்கு பிறக்க போறது ஆம்பளை குழந்தை தான். ஆம்பளை குழந்தை வைக்கிற மாதிரி ஒரு பேரை செலக்ட் பண்ணு. இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. ஆம்பளை குழந்தைக்கு பேரை செலக்ட் பண்ணிட்டு பொம்பளை குழந்தை பிறந்துட்டா ஒன்னாலாம் பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அப்பா, நான் 4-5 கோயில்ல 4-5 விதமா வேண்டுதலை வச்சிருக்கேன். அதனால பையன் தான் பிறக்கும், பொண்ணு பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அது சரி, அது சரி. கடவுளுக்கு வேற வேலை இல்ல பாரு. ஃபுல் டைம் உனக்காக தான் ஜாப் பார்த்துட்டு இருக்காரா? நீங்க 1000 தான் சொல்லுங்க, பிறக்க போறது பையன் தான். ப்ளீஸ் பேரை செலக்ட் பண்ண. சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு சொல்லு. சூப்பர் பேர் செலக்ட் பண்ணிருக்கேன். பையனுக்கு தானே. இது ஆணுக்கா பொண்ணுக்கான நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சஸ்பென்ஸ்லாம் வைக்காத, சீக்கிரமா. சா இத் யா சத்யா. சூப்பர் பேரா இருக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட். அசத்திட்டமா. இந்த பேரை பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் சத்யான கூப்பிடலாம், ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சத்யான கூப்பிடலாம். பிரமாதம்மா. லீலா, எந்த குழந்தை பிறந்தாலும் பொருந்துற மாதிரி பேர் செலக்ட் பண்ணிருக்க. அப்படிலாம் இல்லம்மா, எனக்கு பிறக்க போறது பையன் தான். அவன் பேரு சத்யா. இவன் என்ன ஆம்பளை பிள்ளை அடைஞ்சிட்டு இருக்கான்? டேய், சொந்த அனுபவத்துல சொல்றேன், ஆம்பளை பிள்ளை பிறந்தா உனக்கு தான் ஆபத்து. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாண்டா, பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சுன்னா பெத்தவங்க முகம் வாடினாலே அவ மனசு வேதனைப்படும். நீங்க எதையோ மனசுல வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ, எனக்கு பையன் தான் வேணும், பொண்ணு வேண்டாம். டேய், நீ இவ்வளவு தூரம் சொன்னதுனால சொல்லண்டா, உனக்கு பொம்பளை பிள்ளை தான்டா பிறக்கும். பார்க்கலாமா? பார்க்கலாம். சேலஞ்சர் சேலஞ்சுடா. டேய், உனக்கு பொம்பளை பிள்ளை தான்டா பையன் தான்ப்பா. அந்த பொம்பளை பிள்ளைய நான் சத்யான்னு பேர் சொல்லி கூப்பிடுவேன். சத்யான்னு பையனையும் கூப்பிடலாம். இல்ல, பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். அதெல்லாம் கிடையாது, நீங்க பாருங்க. அதெல்லாம் இல்ல, பொம்பளை பிள்ளை தான் எவ்வளவு பெட்டி பிறக்கும். கட்டுறீங்க? எவ்வளவு பந்தே நீ நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? என்ன? பிறக்க போறது ஆனா பொண்ணாங்கிறது நம்ம கையில இல்ல, ஆண்டவன் கையில இருக்கு. அது என் மருமக, அப்படி சொல்லு. சரி சரி வாங்க. போ வயிறு பசிக்குது, இப்ப சாப்பாடு எடுத்து வை. நல்லா இருக்கீங்களா? ஏன் பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? நல்லா இருக்கீங்களான்னு தானே கேட்டேன். உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும் சார். ஐயோ, ஏன் அப்படிலாம் சொல்கிறீங்க? சார், உங்களால் எப்படி சார் எங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்க முடியுது? ஏன், அதில் என்ன இருக்கு? நாம இந்த விரோதிங்களா என்ன? ஏதோ சந்தர்ப்பங்கள் சரியா அமையல, மற்றபடி நம்ம யார் மேலேயுமே தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியலையே. உங்களை பற்றி பேசாத நாளே இல்லை சார். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் 2 பேரும் தினமும் பிரார்த்தனை பண்ணுறோம். தப்பி தவறி கூட நீங்கள் எங்களை பற்றி கேவலமாக நினச்சிடக்கூடாது. உங்களுக்கு எங்கள் மேலே எதுவும் கோவம் இல்லையே? சேச்சே, நான் எதுக்கு உங்கள் மேலே கோவப்படணும்? அதுவும் எனக்கு நிச்சயமா தெரியுங்க. உங்களால என் மேலயும் இல்ல இவர் மேலயும் நிச்சயமா கோவப்பட முடியாது. அந்த ஒரு எண்ணத்தாலதான் எங்களால நிம்மதியா இருக்க முடியுது. சரி, பரவாயில்ல. என்ன ரோட்ல நின்றுட்டு இருக்கீங்க? எதுவும் ப்ராப்ளமா? இல்ல, டாக்டர் கிட்ட போலான்னு கிளம்பணும். வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் ஆட்டோ ஏதாவது வருதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்டர் கிட்ட எதுக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்புக்கு ஒன்றும் இல்லை, அருந்ததி கன்சீவாக இருக்கா, அதான் டாக்டர்கிட்ட செக் பண்ணலான்னு. அருந்ததி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க எங்கே இருங்க, நான் போய் ஆட்டோ கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். வா, அப்படி ஓரமாக போய் நிற்கலாம். ஆட்டோ வந்துருச்சு, பத்திரமா போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார்.
நாங்கள் போயிட்டு வரோம். உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் வரேன். போடுமா ப்ளீஸ். சாப்பிடுறா. வேண்டாமா ப்ளீஸ். கொஞ்சமாவது போட்டுக்க. ஐயோ சொன்னா கேளுமா. என்னடா அது இவ்வளவு குறைச்சல சாப்பிட்டா எப்படி? டேய், காய்ச்சல்காரன் கூட இப்படி கம்மியா சாப்பிட மாட்டான். ராத்திரி பகலுமா உழைக்கிற, இவ்வளவு கம்மியா சாப்பிட்டா எப்படி? நான் இவ்வளவுதாம்மா சாப்பிடுவேன். இதுவே நீ தொந்தரவு பண்றதால தான் சாப்பிடுறேன். இல்லைன்னா இது கூட சாப்பிட மாட்டேன். டேய், நீ இப்ப இருக்கிற இருப்ப பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நான் உயிரோட இருக்கணுமான்னு இருக்கு. ஏன் இப்ப எனக்கு என்னவா? உனக்கு என்னவா? உன்னை பெத்து பக்கத்திலே இருந்து வளர்த்தவடானா. உன்னுடைய நடவடிக்கை தோற்றம் எல்லாத்திலயும் ஒரு மாற்றம் தெரியுதுடா. ஏண்டா இப்படி இருக்க? உன் நிலைமைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குடா. சும்மா இருமா ப்ளீஸ். உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாலே அவன் நல்லாவே இருக்க மாட்டாடா. அவன் எவனை நம்பி உன்னை விட்டுட்டு போனாலோ அவன் அவளை நடு ரோட்ல அம்மோன்னு விட்டுட்டு போறானா இல்லையான்னு பாரு. எதுக்கு இப்படி வயிற்றுச்சல் பிடிச்சு புலம்புற? இது வயிற்றுச்சல் இல்லடா, வேதனை. நான் சொல்ற மாதிரி அவன் அவளை நடு ரோட்ல விட்டுட்டு போகல. என் பேரை நீ மாத்தி வச்சுக்கோடா. இப்பவே ஒரு நல்ல பேரை மாத்தி வச்சுக்கமா. என்னடா சொல்ற? அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கம்மா. இப்பதான் பாத்துட்டு வரேன். அருந்ததி உண்டாயிருக்கலாம். டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தாங்க, பார்த்தேன். கருமம் கருமம். கடவுளே, கலிகாலமா போச்சு. புலம்பாத, தயவு செஞ்சு புலம்பாத. முதல்ல இப்படி எல்லாம் நினைக்கிறத விடு. எப்பவுமே அடுத்தவங்க அழிஞ்சு போனோம் கெட்டு போனோம் நினைக்கவே நினைக்காத. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போதே 1000 வேதனை தேடி வைப்போம் உனக்கு. என் கவலை வேதனை எல்லாம் உன்னை பத்தி தாண்டா. மா, உனக்கு உண்மையிலேயே என் பேர்ல எதுவும் அக்கறை இருந்துச்சுன்னா நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த மறுபடியும் ஏன் முன்னாடி பேசி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காத. சாப்பாட்டை போட்டு வச்சுக்கிட்டு புலம்பாத. கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். இதே விஷயத்த பேசி 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 உன் பங்குக்கு நீயும் சேர்ந்து என்ன கொல்றையே தவிர ஆறுதலா ஒரு வார்த்தை இல்லைம்மா. தயவு செஞ்சு இன்னொரு முறை இதை பத்தி பேசாத. ஹலோ, நான் தாப்பா பேசுறேன். சொல்லுங்கம்மா. நம்ம நாளைக்கு அழகக்குளம் போறோம். என்னம்மா விஷயம்? போகணும்ப்பா. எனக்கு செல்வத்தை பத்தி ரொம்ப கவலையா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, அவனை இப்படியே விட்டுறக்கூடாது. செல்வம் கல்யாண விஷயமா உன் மாமனார் ஏதோ சொன்னாருன்னு சொன்னியே, அது விஷயமா போய் பேசிட்டு வந்துருவோம்ப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி கடையை பார்த்துக்க யாராவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு வந்துரு. என்னம்மா திடீர்னு சொல்றீங்க? திடீர்னு எல்லாம் எதுவும் இல்லப்பா. என் மனசுல தினம் இதை போட்டு குழப்பிட்டு தான் இருக்கேன். சரிம்மா, செல்வத்துக்கிட்ட இதை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? உன் தம்பிய அவன் நல்ல நாள்லயே என் பேச்ச காது கொடுத்து கேட்க மாட்டான். இப்ப கேட்கணுமா? எனக்கு அவனை பார்க்க மனசு குமரிக்கிட்டு வருதுப்பா. அதனாலதான் சொல்றேன், நாளைக்கு நம்ம கண்டிப்பா அழகர் குளம் போகணும். சரிம்மா.
பவானி அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? பரவாயில்லக்கா. உடம்பு எப்படி இருக்கு இப்போ? இப்ப கொஞ்சம் தேவல, கை கால் தான் அசதியா இருக்கு. எல்லாம் சரியாயிடும். இந்த காப்பி குடி, உடம்பு கொஞ்சம் தெம்பா இருக்கும். இந்த டம்ளர் குடி. என்ன மாமா சீக்கிரம் எந்திச்சிட்டீங்க? எல்லாம் மெட்ராஸ் பழக்கம் தான், சீக்கிரம் எழுப்பி விட்டுருச்சு. பரவாயில்லையே, முன்னேற்றம் தான். அதெல்லாம் இருக்கட்டும். உடம்பு சரியில்லாத பரிச்சை எழுது, நீ எத்தனை மார்க் எடுப்ப? அது 80ல இருந்து 85 வரைக்கும் எடுப்பேன். ஓ 85 மார்க் எடுப்பியா? உடம்பு சரியில்லாதப்பவே 85 மார்க் எடுக்கிற. இது நல்லா போய் பரிச்சை எழுதுன்னு வச்சுக்க, ஒரு 233 மார்க் எடுக்க மாட்டா? ஏன் சிரிக்கிற? சரியான மக்க மாமாவா இருக்கீங்களே. மொத்த மார்க்கே 100 தான். நீங்க படிக்கிறப்ப இப்படிதான் மார்க் வாங்கினாக்கும். ஆட நீ வேற சும்மா கிண்டல் அடிக்காத. அவர் எங்க பள்ளிக்கூட பக்கம் போனாரு. போனாரு. எப்ப தெரியுமா? பெரிய மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் ஊரானுங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு பள்ளிக்கூட திணையில தாயம் விளையாட போனாரு. நீ எதுக்கு பேன போட்டு வாடுற? அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, தனக சொல்றது நிஜமா? உன் போஸ் மாமா பள்ளிக்கூடம் போன அழகு, ஐயோ இன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு திருப்பி தாங்கல. நீங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது அக்கறையா நோட்டு புத்தகம் பேனா பென்சில் எடுத்து வச்சுக்கீங்கல்ல, துறை என்ன எடுத்து வச்சுக்காரு தெரியுமா? பை நிறைய வேவிச்ச கடல முறுக்கு. அப்போ இவங்கிட்டே வருவான். பள்ளிக்கூடத்து வாசல்ல ஒரு கிளவி கொய்யாப்பழம் வைப்பான், அதையும் வாங்கி தானுவான். சரின்னு வாங்கி கொடுத்து இவனை உள்ளார அனுப்பிச்சிட்டு நான் வீட்டுக்கு வரதுக்குள்ள அருந்த டிராயர் ஒரு பக்கம் எக்கி பிடிச்சிக்கிட்டு வயல்ல குறுக்க ஓடி வந்து எனக்கு முன்னால வீட்டுல வந்து நிப்பான். ஏமாமா அதே போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நாலு அழுகையை பார்த்துட்டு மாமா அதுக்கு ஸ்கூல் பக்கமே அனுப்பல. தப்பு பண்ணிட்டியா மாமா? நான் என்னடா தப்பு பண்ணேன்? என்ன மட்டும் மல்கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன கிழிச்சிருப்ப. ஆமா பெரிய படிப்பெல்லாம் படிச்சு கூர்க்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். கூர்க்கா வேலையா? ஏமாமா பெரிய படிப்பு படிச்சாலும் கூர்க்கா வேலை தானே. சரி ஏய் உனக்கு பரீட்சைக்கு நேரமாச்சு, நீங்க நல்லா எழுதுவியா? உடம்பு தேவலையா? தேவலாம்பா. சீக்கிரம் சாப்பிட்டு மாத்திரை முழுங்கிட்டு போனா பாத்து அனுப்புமா. பவானி வாடா கூர்க்கா வா. கொஞ்சம் தண்ணி எடு. விஜய் விஜய் கோபி கோபி விஜய் விஜய் என்னாச்சு? நான் மகள் குடிக்கலனா விஜய் நேரா கீழே விழுந்திருப்பா. விஜய் என்னாச்சு? விஜய் கண்ணு மூடி என்னாச்சு? என்னக்காச்சு? என்ன நடந்துச்சு? குடத்தை தூக்கிட்டு வந்தவ மயங்கி விழ பார்த்தா. விஜய் லேசா தலை சுத்துச்சுங்க. தலை சுத்துச்சா? உடனே லேடி டாக்டர் கூட்டு போ. வா வா. புள்ளதாச்சு பொண்ணு நீ வீட்டெல்லாம் தூக்கணும்னு சொல்லிருக்கல, என்ன பொண்ணு நீ? எப்படி இருக்கு டாக்டர்? பயப்பட தேவையில்லை, ஆனா கவனமா இருக்கணும். அதாவது பிபி கொஞ்சம் லோவா இருக்கு. உங்க வைஃப் ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க. பாக்குறதுக்கு ஹெல்த்தியா தெரிஞ்சாலும் அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? டோன்ட் வரி, நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கவனமா ஃபாலோ பண்ணணும். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடணும், ராத்திரி ரொம்ப நேரம் கண்ணு விழிக்க கூடாது, முக்கியமா எந்த வேலையும் செய்யக்கூடாது. சத்தான உணவு, ரெஸ்ட், இது ரெண்டும் தான் முக்கியம். நான் சில விட்டமின் டேப்லெட்ஸும் டானிக்கும் எழுதி தரேன். என்ன விஜி, நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் பேசணும்னு அவசியம் இல்லை டாக்டர். எனக்கு எதுவா இருந்தாலும் என்னை விட அவருக்கு என் மேல அக்கறை ஜாஸ்தி. குட், இப்படிதான் இருக்கணும். கீப் இட் அப். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராத்திரில கண்ணு முழிக்க கூடாது, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே டாக்டர். அம்மா. ஏண்டா மாணிக்கம், நாளைக்கு அழகர் குளம் போகணும்னு ஏற்பாடு பண்ணிட்டியா? என்னடா யோசிக்கிற? இல்ல நாளைக்கு அவசியமா போய் ஆகணுமாமா. என்னடா அது விடிய விடிய ராமாயணம் கேட்ட மாதிரி கேக்குற? அதுக்கு இல்ல, மாமா செல்வத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காரு. நல்லபடியா அமைஞ்ச உடனே சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள அவசரப்பட்டு போகணுமான்னு தான். என்ன கிறுக்கி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நானும் ஒரு காரணத்தோட தான் சொன்னேன். என்னம்மா சொல்றீங்க?
அவரு வெளியில செல்வத்துக்கு பொண்ணு பாக்குறதெல்லாம் இருக்கட்டும்டா. செல்வத்து மேல அக்கறை இருக்க போய் தானே நாம எதுவும் கேட்காமலேயே அவரே முயற்சி பண்றாரு. ஆமா, செல்வத்து மேல அக்கறை இருக்கிற மனுஷன் 4 வழியில யோசிச்சு அவனுக்கு நல்லது நடந்தா சரின்னு நினைக்கிற ஆளா தானே இருப்பாரு. ஆமா, எப்படி இல்லாம இருந்திருக்க வேண்டியது செல்வத்தோட வாழ்க்கை. இப்ப இந்த மாதிரிலாம் ஆயிப்போச்சு. முதலே லீலாவுக்கும் அவனுக்கும் பேச்செல்லாம் நடந்துச்சு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்ப இருந்த நிலைமை அந்த மாதிரி. சரி விடுங்கம்மா, எதுக்கு சம்பந்தம் இல்லாம பழசெல்லாம் பேசிட்டு. சம்பந்தம் இல்லாம பேசலடா, காரணம் இருக்கு. என்னம்மா? அப்பதான் தப்பு பண்ணிட்டேன், இப்ப அதை சரி பண்ண கூடாதா? பேசாம பவானிய நம்ம செல்வத்துக்கே பேசி முடிச்சிட்டா என்ன? என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம சூழ்நிலைய சொல்லி செல்வத்துக்கு 2ஆம் தாரமா பொண்ணு கொடுங்கன்னு கேட்கறத விட இது நல்ல ஏற்பாடு இல்லையா? கையிலேயே பொண்ணு இருக்கும்போது வெளியே என்னத்துக்குடா கேட்கணும்? அம்மா, பவானிய செல்வத்துக்கு போய் எப்படிமா? ஏ, அவளுக்கு என்ன? அவதான் சமைஞ்சிட்டாளே. ஐயோ அம்மா, அது மட்டும் இருந்தா போதுமா? பவானி சின்ன பொண்ணு, எனக்கு என்னமோ இதெல்லாம் தோணலமா. அதான்டா, உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம். நான் ரொம்ப அனுபவப்பட்டவ, என் பேச்ச கேளு. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணல. உனக்கு ஒண்ணும் தோணாது, எல்லாம் சரியா வரும். மா, செல்வமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாமா? அவன் அப்படிதான்டா சொல்லுவான். நாம தான் பேசி சரி பண்ணணும். இத பாரு, செல்வம் சரோ மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கான். இவளுக்காக அவன் ரொம்ப பரிஞ்சும் பேசுவான். அதனால சரோவுக்கு செல்வத்து மேல அக்கறை இருக்கதானே செய்யும். பவானி இந்த வீட்டுக்கு வர்றத சரோ என்ன வேண்டாம் நான் சொல்ல போறா? நியாயமா பார்த்தா சரோவே இந்த பேச்சை எடுத்திருக்கணும். முன்ன நின்னு அவளே பேசி இருக்கணும். சரி, அவளுக்கு தோணல, எனக்கு தோணி இருக்கு. நாளைக்கு பவானிய போய் கேட்டுட்டு வந்துடலாம். சரோதான் அவங்க அப்பா கிட்ட பவானிய செல்வத்துக்காக கேட்கணும். அவ என்ன மாட்டேன் நான் சொல்ல போற? காலையில கிளம்புறோம் சொல்லிட்டேன். நிர்மலா, நீ போய் படு. யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். வேற எதை பத்தி யோசிக்க முடியும்? என்ன சொல்ற அம்மா இப்படி சொல்றாங்க? எனக்கு இது தோணவே இல்லை. வேற யாருக்கும் இது தோணாதுங்க. ஆனா அத்தைக்கு தோணிடுச்சே, அதான் ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ என்ன நினைக்கிற? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குங்க. இந்த யோசனை சரின்னு எனக்கு படல. ஆனா அத்தை செல்வத்துக்காக நான் தான் முன்ன நின்று எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்றாங்க. செல்வத்து மேல நீ அக்கறையோட இருக்கிறது உண்மைதானே? கண்டிப்பாங்க. ஆனா அதுக்காக இந்த யோசனை சரியா வரும்னு எனக்கு தோணல. அது மட்டும் இல்லைங்க, அப்பா முன்னாடி இந்த விஷயத்த சொன்னோம்னா அவரோட பதில் என்னவா இருக்கும்னு உறுதியா என்னால சொல்ல முடியாது. மாமா இதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு நினைக்கிறியா? நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. பவானி வீட்டுல இருக்கிறது அப்பாக்கு தெரியாதா? இருந்தாலும் செல்வத்துக்காக வெளியில பொண்ணு விசாரிக்கிறாருன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? இல்ல, ஒருவேளை உனக்கும் எனக்கும் தோணாம போன மாதிரி அவருக்கும் தோணாம போயிருக்கலாம் இல்லையா? தோணாம போயிருக்கலாங்க. அப்படி ஒருவேளை அவருக்கு தோணி இருந்தாலும் இப்ப நம்ம யோசிக்கிற மாதிரி அது தேவையில்லாத யோசனைன்னு அப்பா ஒதுக்கி இருக்கலாம்ல. சரோ, இப்போ நீ என்ன முடிவுல இருக்க? அம்மா நாளைக்கு நம்ம அழகர் குளம் போய் தான் ஆகணும்னு சொல்றாங்க. அப்போ போய் தான் ஆகணும். போக முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க. வாய் தவறி கூட நான் அப்படி சொன்னேன்னா அத்தை கிட்ட இருந்து நான் தப்பிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? இப்படி செய் சரோ,
பவானிய செல்வத்துக்கு கொடுக்கறதுல இன்னின்ன சாதகங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கேளு. கொடுக்கறதையும் வேண்டாங்கிறதையும் மாமாவோட முடிவுக்கே விட்டுறலாம். அப்பாவோட முடிவு இருக்கட்டுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பவானிய கேட்கறதுக்கு எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவா இருந்தாலும் மாமாவோட வாயாலேயே வரட்டும். என்ன அவ்வளவு அவசரம்? அரைகுறைய சாப்பிட்டு பரீட்சை நல்லா எழுத வேணாமா? இல்லப்பா, நான் நல்லா தான் சாப்பிட்டேன். என்னத்தை சாப்பிட்டாங்க? வாங்கம்மா, வாங்க. வாங்க மாமா. வா சரோ. என்ன சம்மந்தி, நல்லா இருக்கீங்களா? இருக்குமா, நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆச்சரியமா இருக்குது. வாங்க. வாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா மாமா? இருக்கு. வாங்க உட்காருங்க. என்னட்டு பேசுறீங்க? வாங்க. அக்கா, பரீட்சைக்கு நேரமாச்சு. நான் ஸ்கூல் கிளம்புறேன். வரேன் மாமா. பவானி, இங்க வாமா. என்னத்த? என்னம்மா, பள்ளிக்கூடம் கிளம்பிட்டியா? ஆமாத்த, பரீட்சை இருக்கு. கொஞ்சம் இருமா. சரோ, அந்த பூவை எடுத்து பவானி தலையில வைமா. பூவை எடுத்து வைமா. அத்த, பரீட்சைக்கு நேரம் ஆச்சு. நான் கிளம்புறேன். கொஞ்சம் இருமா, நாங்கெல்லாம் வந்திருக்கோம்ல. என்ன போஸ், நீ இங்கதான் இருக்கியா? ஆமாம்மா. தானம், குழந்தை எங்கம்மா? தூங்குது. என்ன இவங்களுக்கெல்லாம் டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணு. வேணாம்ப்பா, நாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். சரி, காஃபியாவது போடு. அதெல்லாம் இருக்கட்டும் சம்பந்தி. நாம எங்க போறோம்? காஃபி எங்க போகுது? என்ன சரோ, எதுவும் பேசாம அமைதியா இருக்க? வந்த விஷயத்தை நீயே சொல்லலாம்லமா. என்னடா மாணிக்கம்? ஆமா சரோ, அம்மா சொல்றதும் கரெக்ட் தானே. என்ன விஷயம் மாப்ள? அது சரோ சொல்ல. அது வந்து ஒரு நல்ல விஷயம் பேசும்போது இந்த மாதிரிலாம் மென்னு முழுங்க கூடாது. பட்டுன்னு சொல்லிடணும். நான் சொல்றேன் சம்பந்தி. என்னம்மா விஷயம்? காலையிலேயே நாங்க 3 பேரும் இங்க எதுக்காக கிளம்பி வந்திருக்கோம் தெரியுமா? உங்க பவானியே செல்வத்துக்கு பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கோம். பவானி, உனக்கு பரீட்சைக்கு நேரமாச்சுன்னு சொன்னியம்மா, கிளம்பு. சரி மாமா. என்ன, யாரு எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? அது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன சம்பந்தி நீங்க? உங்க வயசுல எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க? உங்க வீட்லயே 4 பொண்ணுங்களை கட்டி கொடுத்திருக்கீங்க. அப்புறம் இப்படி பேசுறீங்க? இப்படி தேடி வந்து நாங்க கேக்குறதுக்கு காரணம் இல்லாம இல்ல. நம்ம வீட்ல நடந்த கூத்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். செல்வம் ரொம்ப நொந்து போயிருக்கான்.
நீங்க கூட அவனுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னீங்களே. நம்ம வீட்லயே பொண்ணு இருக்கும்போது என்னத்துக்கு வெளியே போய் பொண்ணு பார்க்கணும்? வெளியே சம்பந்தம் பண்ணா அவங்க 1000 கேள்வி கேட்பாங்க. அத்தனைக்கும் நாம கையை கட்டிக்கிட்டு பதில் சொல்லணும். அப்படியே சொன்னா கூட அவங்க நாம சொல்றத முழுசா ஒத்துக்குவாங்களா? அதுவே நீங்கன்னு வரும்போது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நிலைமை புரிஞ்சவரு, அதனால ஒரு பிரச்சனையும் வராது. என்ன சம்பந்தி, நான் சொல்றது சரிதானே? என்னடா மாணிக்கம், நீயாவது வாய் திறந்து ஏதாவது சொல்ல. எல்லாத்தையும் நீங்களே தெளிவா சொல்லிட்டு இருக்கீங்களேம்மா. அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. மாமா, உங்களை விட நிலைமை நல்லா தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க? நான் பல வேளை யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் சம்பந்தி. உங்களுக்கும் செல்வத்து மேல அக்கறை இருக்கு. அதோட வேற ஒருத்தி வந்து எங்க கூட இருக்கிறத விட வர்றவ பவானியா இருந்தா அக்காவும் தங்கச்சியும் காலத்துக்கும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அனுசரிச்சு போயிடுவாங்க இல்லையா? அந்த ஓடி போன சிரிக்கி மாதிரி இன்னொரு அந்நிய சிரிக்கி தப்பா வந்து வாச்சிட்டான்னா வர்றவ ஏன் கூடவும் சரவ கூடவும் சண்டை போடுறவளா இருந்துட்டா என்ன பண்றது? அதனாலதான் சொல்றேன், பவானி செல்வத்துக்கு பொண்டாட்டியா வர்றது நம்ம 2 குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சரவும் பவானி ஒரே வீட்டுல இருக்கிறது உங்களுக்கும் சந்தோஷமா தானே இருக்கும். என்னது ஒத்த கோழி மாதிரி நான் ஒருத்தையே பேசிக்கிட்டு இருக்கேன்? ஏன் தானோ சம்மந்தி நினைக்கிறது இருக்கட்டும், நீ இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு, நீ என்னமா நினைக்கிற? நான் என்னங்க சொல்றது? அப்பா, அவர் சொல்றது இருக்கட்டுமா, அதுக்கு முதல்ல நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேக்குறது எங்களால நம்ப முடியல. ஏமா, ஏன் அப்படி? இல்ல, அழகர் குளம் சிதம்பரம் வீட்டுல ஒரு பொண்ணை கட்டினதே தப்பு, இன்னொருத்தையும் கட்டிக்கிட்டா குடும்பமே அந்த புரோக்கர் வீட்டுல போய் விழுந்த மாதிரி ஆயிடும்னு நீங்க அன்னைக்கு கோவப்பட்டு சொன்னீங்க. நீங்க இந்த பேச்ச ஒருவேளை மறந்துருக்கலாம். நாங்க லீலாவை செல்வத்துக்கு கட்டி வைக்கலாம் உங்ககிட்ட சம்மந்தம் பேச வந்தப்போ நீங்க எப்படி எல்லாம் பேசுனீங்க. அது மட்டும் இல்ல, மண்ணெண்ணைய மேல ஊத்திக்கிட்டு இந்த கல்யாணம் நடந்தா நான் கொளுத்திட்டு செத்துவேன்னு வேற சொன்னீங்கல்ல. வாய் முடிச்சு பேசாம இத பாரு தானோ, நீ பேசுறது பழைய விஷயம். அதெல்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்க மாதிரி நானும் ஞாபகம் வச்சிட்டு இருந்தா இப்ப இந்த வீட்டு படியேறி இந்த பேச்சை எடுத்திருக்க முடியாது. இப்ப இருக்கிறது வேற சூழ்நிலை. அதனாலதான் இங்க வந்து உக்காந்து உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு பதில் சொல்லணுமே தவிர என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அது புரியுதுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மனசுல இருக்கிறது எப்படிங்க மூடி மறைக்கிறது? இத பாருங்க, மனசுல 1000 இருக்கலாம், ஆனா சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பேசி பழகுங்க. ஏத்தனும் வாய் மூடி சும்மா இருக்க மாட்டேன். அட நான் சொல்ல வந்தது என்ன? ஒரு நாள் இங்க இருக்க முடியாது, வெளில போயிரு. சும்மா தொண பேசிக்கிட்டேன். இந்த விஷயம் சிக்கலான விஷயம் தான், நானே பேசாம இருக்கேன். எதை யார் சொல்லணுமோ அவங்க சொல்லணும். உன் வேலையை பார்த்து சும்மா இரு. சம்பந்தி, இப்ப நீங்க தான் பேசணும். ஏன் எதுவும் பேசாம இருக்கீங்க? நான் எப்படி என் மனசுல இருக்கிற விஷயத்தை தெளிவா தேங்காய் உடைச்ச மாதிரி சொன்னேனோ அதே மாதிரி உங்க மனசுல இருக்கிற விஷயத்த பட்டுன்னு சொல்லிடுங்க. எனக்கு பட்டுன்னு பேசி பழக்கம் இல்லையம்மா. என் சுபாவம் அப்படி. எதையும் 4-5 வாட்டி யோசிச்சு தான் பேசுவேன். ஏன்னா நம்ம சட்னி ஏதாவது சொல்லி கேட்கறவங்க மனசு அதை புண்படுத்திடக்கூடாது இல்லையா? அது சரி மாமா, ஆனா இந்த விஷயத்துல உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. அப்பள நீங்க இங்க வந்தது, உரிமையோடு என்கிட்ட கேட்டுக்கிட்டது, இதெல்லாம் பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா பவானியோட கல்யாணத்தை பத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சிந்திச்சே பார்க்கல மாப்பிள்ள. ஏன்னா அது பாவம் சின்ன குழந்தை, படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தை. குடும்ப பாரத்தை சுமக்கிற அளவுக்கு அதுக்கு இன்னும் பக்குவம் பார்த்தாது. அது கத்துக்க வேண்டியது இன்னும் எவ்வளவு இருக்கு மாப்பிள்ள. அம்மா, கல்யாணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய விஷயம் இல்லைங்களா? அத்தனை கவனமா செய்தே பாவம் செல்வன் தம்பியோட கல்யாணம் அவ்வளவு தப்பா போயிருச்சு. மறு கல்யாணம் பண்ணும்போதாவது 1க்கு 1000 தடவை யோசிச்சு செய்வானாங்களா? செல்வன் தம்பிக்கு நல்ல பக்குவமான, அமைதியான, பொறுமைசாலியான. இத பாருங்க, எனக்கு இந்த ஊர்க்கதையெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். உங்க மனசுல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க. அம்மா, செல்வத்துக்கு நாம இப்ப பார்க்க போற பொண்ணு ரொம்ப பக்குவப்பட்டவளா இருக்கணுமா? அந்த மாதிரி தான் நம்ம தேடணும். பவானிக்கு இப்ப தெரிஞ்சதெல்லாம் பள்ளிக்கூடம் படிச்சவளதாம்மா. அது ரொம்ப வளரணுமா? நம்ம விருப்பத்துக்காக
அந்த குழந்தைய தொந்தரவு பண்ணலாமா? என்ன சொல்றீங்க நீங்க? பவானி என்ன பச்சை பாப்பாவா? நிச்சயமா. எனக்கு தெரியாதம்மா. அது குழந்தைதாம்மா. நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தை. நம்ம விருப்பப்படி நடக்கணுங்கிறதுக்காக அதை கண்டபடி வளர்க்க கூடாதம்மா. பெத்துட்டதுனால மட்டும் அந்த உரிமை நமக்கு கிடைச்சிடாது. எதுக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு பவானியை செல்வத்துக்கு கட்டி கொடுக்க இஷ்டம் இல்ல, அப்படிதானே? சம்மந்தியம்மா, தயவு செஞ்சு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்மா. வெறுப்பு வெறுப்பு இல்லாம புரிஞ்சுக்கணும். எனக்கு செல்வம் தம்பி மேல எத்தனை அக்கறை இருக்குதோ அதே அளவு அக்கறை பவானி மேல இருக்கு. ஓஹோ, உங்களோட இத்தனை வருஷத்து வாய்ச்சாரத்தை என்கிட்டே காட்டுறீங்களா? உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க. டேய் எந்திரிடா, சரியான முட்டா போயிடா நீ. என்னமோ செல்வத்து மேல இருக்க பாசம் இருக்கு, புண்ணாக்கு இருக்கு, அது இருக்கு இதுக்குன்னு சொன்னல. இப்ப பாத்தியாடா செல்வம் இவர் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தா. அவ சரியான பைத்தியக்காரன்டா. கிளம்புடா கிளம்பு. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுங்க. இத பாருங்க, உங்ககிட்ட நான் எதுவும் பேச தயாரா இல்ல. ஏ சரோ, எங்க கூட வர போறியா இங்கே இருக்க போறியா நீயே முடிவு பண்ணிக்க. பெருசா பொண்ணு வச்சிருக்காங்க, பொண்ணு. கை வலிக்குதுமா. மாமா மாமா, என்ன என்னாச்சு தெரியல மாமா. மீனாட்சி, என்ன செய்யுது? கை வலிக்குதுங்க. மெதுவா எந்திரி. என்ன பண்ணிட்டு இருந்த? துணி அலசிட்டு இருந்தேங்க. திடீர்னு கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வலிக்குதா? கையை நல்லா உதறி விட்டு பாரு. எனக்கு முடியலைங்க. எனக்கு 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 உங்களை தாங்க ரவி, அதுக்கு ஏதோ கை வலிக்குதா? வாங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம். இப்ப எதுக்கு இல்ல பதற? ராத்திரி படுக்கும்போது கையிறக்கி வச்சு ஒரு கிழிச்சு படுத்திருப்பாங்க, அதனால வலிக்குது. இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போனா இருக்கிற வியாதி பத்தாதுன்னு இல்லாத வியாதி எல்லாம் இழுத்து விட்டுருவாங்க. என்னங்க நீங்க புதுசா கதை சொல்லிட்டு இருக்கீங்க? உடம்பு முடியலன்னா டாக்டர் கிட்ட தானே காட்டணும். லீலா, பேசாம விடுமா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, இது சாதாரண வலிதான். என்னது நீங்க கைவலி வர ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றீங்க? இதென்ன சின்ன பிரச்சனையா? இல்லம்மா, கைய மடக்கி நீட்டி துணி அலசினா கூட இப்படி வலிக்கும். நீ எதுக்குமா இதை பெருசுப்படுத்துற? அத்தை விட்டுடு. இதெல்லாம் அலட்சியப்படுத்துற விஷயம் இல்ல. வயசான காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். எனக்கு ஒண்ணும் இல்ல லீலா, நீ எதுக்கு அனாவசியமா குழம்புற? நீ போய் வேலையை பாருப்போ. அவங்களே ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, நீ எதுக்கு இல்ல வீணா அவங்கள போட்டு பயமுறுத்திட்டு இருக்க? லீலா போம்மா போ. அத்தை எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, போ. போ லீலா, போய் கொஞ்சம் சூடா காபி போடு. என்னங்க பாத்தீங்களாங்க? எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஏன் தான் இப்படி எல்லாருமே அடம் பிடிச்சு பேசுறீங்கன்னு தெரியல. நீ ஏன் டாக்டர்கிட்ட போவேனாங்க? வா, நான் கூட்டிட்டு போறேன். வேண்டாங்க. வந்தவளுக்கு என் மேல இருக்கிற அக்கறையும் பரிவும் நான் பெத்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூட இல்லையேங்க. அம்மாங்கிற படபடப்பு அவங்கிட்ட கொஞ்சமாவது இருக்காங்க. ஏமா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் எது செஞ்சாலும் குத்தமா?
நீ தானே எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்ன அதே நான் சொன்ன குத்தமா? நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல நான் வலுக்க டைமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு நினைக்கிறியா? அந்த மாதிரி பண்ணாதான் உனக்கு என் மேல பாசம் இருக்கிறதா அர்த்தமா? ச்சே, நான் என்ன பண்ணாலும் குத்தம் ஏது செஞ்சாலும் தப்புன்னு நீங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டீங்களா? உங்க 2 பேரும் நான் தானே கவனிச்சிட்டு இருக்கேன். நான் கவனிச்சுக்காம புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்னடா அனாவசியமா பேசிட்டு இருக்க? இப்ப உங்களுக்கு சூரியன் வருது இல்ல? இப்படி இல்லாத பொண்ணாதையும் பேசிட்டு தான் எனக்கு எப்படி இருக்கும்? நான் உங்க 2 பேரையும் பாத்துக்காமல இருக்கேன். இப்ப கூட 1000 கஷ்டத்துக்கு நடுவுலயும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தானே அதுதாங்களே எனக்கு நிறுத்தி வச்சேன். அந்த நன்றி கூட இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. பாத்தியாமா அவன் எப்படி பேசுறான்னு பாத்தியாமா? இதுக்குதான் அன்னைக்கு நீ அவ்வளவு தூரம் கேட்டப்ப நான் ஒன்னும் சொல்லாம சம்மதம் கொடுக்காம இருந்தது. பாத்தியாமா இப்ப எப்படி பேசுறான்னு? என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? இப்படி பேச உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏன் இப்படி பத்தி உங்களுக்கு செஞ்சது சொல்லி காட்டுறீங்க? ஏன் இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்களோ? என்ன எல்லாருமே சேர்ந்து ஏன் தலையை விட்டுறீங்களா? நான் எது செஞ்சாலும் குத்தம் தான். வேண்டாத மருமக இருக்கான்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த வீட்டுல நான் வர வர வேண்டாத மகன் ஆயிட்டு இருக்கேன். இப்ப என்னமா நீ ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகணும்? வா வா போலாம் வா. என்னடி வேண்டாண்டா விடுறா. வேண்டாண்டா சாமி, இது கூட என்னைக்காவது ஒரு நாள் நீ சொல்லி காட்டினாலும் காமி. வாமா வா ஹாஸ்பிட்டலுக்கு போய் தொலைக்கலாம். வேண்டாம் விடு, நான் இப்படியே செத்து தொலைறேன் விடு. பாத்தீங்களா இப்படி சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? செவுத்துல தானே முட்டிக்கணும். நாளைக்கு 3 பேர் சேர்ந்து என் மேல தப்பு சொல்லிட்டு இருப்பீங்க. என்னமோ பண்ணுங்க. மாமா நீங்களாவது அத்தைய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்களேன். சரிம்மா. வேண்டாம் லீலா, ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு பேச்சு எடுக்கும் போதே இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. வேண்டாம்மா விட்டுடுமா. லீலா சுடுதண்ணி போடுமா, கைக்கு ஒத்தனம் கொடுக்கலாம். உட்கார். உங்க பவானியே செல்வத்துக்கு பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கோம். பொண்ணு கேட்கலாம். பவானி பவானி என்னாச்சு? என்ன பவானி இது? எங்கேயோ வச்சு பார்த்து உட்காந்துட்டு இருக்க? எக்ஸாம் ஆளுங்கிறதே மறந்துட்டியா? சாரி டீச்சர். என்ன சாரி? என்ன ப்ராப்ளம் உனக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சரியா போயிடுச்சு. அப்புறம் என்ன? எக்ஸாம கரெக்டா அட்டென்ட் பண்ணு. நல்ல பொண்ணு நீ. ஏதாவது குறுக்குத்தனமா யோசனை பண்ணி எக்ஸாம்ல கோட்டை விட்டுறாத. புரிஞ்சுதா? சரி டீச்சர். எழுது. அப்பா என்னப்பா இப்படி சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க? ஏதாவது சாப்பிடுங்க. வந்து சாப்பிடுங்கப்பா. பசிக்கலமா? உலகத்துல பெரிய பெரிய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வருதான் டிவில சொல்றாங்க. ஆனா இந்த ராஜமா நமக்கு தர பிரச்சனை இருக்கே, இதுக்கு ஒரு முடிவே இல்ல. கட்ட கைலாசம் போற வரைக்கும் நமக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்குனே அந்த அம்மா பிறப்பெடுத்திருக்கு. அந்த அம்மாவை சொல்லி என்னமா பிரச்சனை? நமக்கு வாச்சது அவ்வளவுதான். எந்த நேரத்துலப்பா சரோவுக்கு மாப்பிள்ள பாத்தீங்க? ரொம்ப தப்பான நேரப்பா. இப்படி ஒரு மாமியார் உலகத்துல எங்கேயுமே இருக்க முடியாதுப்பா. அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனை? நம்ம தலையெழுத்தப்படி. இப்ப என் கவலை எல்லாம் இந்த பிரச்சனை சரோ தலையில் விடியாம இருக்கணும். அங்க போய் அவ தலையை தான் உருட்டுவாங்க. சரோ விடுங்க மாமா. நம்ம பவானி நிலைமை வச்சு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு சின்ன பொண்ணு வச்சு பேசிட்டாங்க. பாவம் 2 கட்டா வயசு. பரிச்சை வேறு நடந்துகிட்டு இருக்கு. யாரு முன்னாடி எந்த விஷயத்த பேசணும் பேச தெரியணும் அவங்களுக்கு. சரி அவங்க தான் அப்படி முடிவு பண்ணாங்க. அது தப்புன்னு மாணிக்கு எடுத்து சொல்ல வேணா? என்னமோ அம்மா தானே பிடிச்சிக்கிட்டு லோக்கல் சின்ன பிள்ளை மாதிரி ஓடி வராப்ல. என்னடா அந்த அம்மாவை தெரிஞ்சு இப்படி கேட்டுட்டு இருக்கிற? மாணிக்கம் சரம் வர சம்மதப்பட்டாங்க வந்தாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற? இருக்காதுரா. அந்த அம்மா பிடிவாதம் பிடிச்சிருப்பாங்க. அவங்கள தான் உனக்கு தெரியுமே, தான் பிடிச்ச மொசலுக்கு 3 கால்னு சாதிக்கிறவங்க. இத்தனை நாளா அந்த அம்மாவுக்கு பாய்ந்து சரோவை தான் எட்டி நின்று நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இனிமே என் பேர பிள்ளைய கொஞ்சத்துக்கு கூட அந்த அம்மா அனுமதி வேணும் போல இருக்கு. பாருடா, வந்து 2 நிமிஷம் கூட அந்த குழந்தை நம்ம வீட்டில் இருக்கல, வாரிட்டு போயிட்டாங்களே. இந்த வயசுல எனக்கு இப்படி ஒரு கொடுப்புனா? நம்ம எல்லாருமா சேர்ந்து செல்வத்துக்கு நல்லது பண்ணணும் தான் நினைக்கிறோம். ஆனா அந்த அம்மா பாத்தீங்களா, எல்லாருமா சேர்ந்து செல்வத்துக்கு விரோதம் மாதிரி ஆகிட்டு போயிட்டாங்க. செல்வத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணலான்னு அந்த அம்மாவுக்கு யோசனை சொன்னதே நான் தான். அந்த வகையில தப்பு பண்ணிட்டேன்னு கவலையா இருக்குதுரா.
நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொம்பளை தான். அது பண்ண பாவம் தான் இப்ப செல்வத்தை பிடிச்சு ஆட்டுது. ஆமாமா, நம்ம லீலாவை செல்வத்துக்கு கொடுக்க நம்ம எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணோம். மாணிக்கமும் ஒத்துக்கிட்டாப்ல. ஆனா அந்த மாதிரி என்ன பண்ணுச்சு, மண்ணெண்ணெயை தூக்கி தலையில ஊத்திட்டு பேயாட்டம் ஆடுச்சு. என்ன பேச்சு பேச்சு. அதான் நம்ம வீட்டு படியேறி வந்து உங்க முன்னாடி நிக்கணும்னு ஆண்டவன் அந்த மாதிரி தண்டனை கொடுத்துருக்கான். வேணாமடா, அந்த மாதிரில பேசாத. யாருக்கு எந்த கெடுதல் நினைக்காத போவே நம்மளை இந்த பாடுபடுத்துது. இப்போ என் கவலை எல்லாம் செல்வம் நம்மளை தப்பா நினைக்காம இருக்கணுமே தான். மாமா, எனக்கு செல்வத்தை பத்தி நல்லா தெரியும். இவங்களே செல்வத்துக்கு தெரியாம தான் இவ்வளவு தூரம் வந்திருப்பாங்களே வெளியே. பவானியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் செல்வத்துக்கு கொஞ்சம் கூட இருந்திருக்காது. இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரிடா, இதை பத்தி பேசி என்ன போகுது, போங்க அவங்க வேலையை பாருங்க போ. சரி வா. ஹலோ ஹலோ, நான் நிர்மலா பேசுறேன். சொல்லுமா, ஃபோன் எல்லாம் பண்ற, என்ன விஷயம்? ஃபோன் பண்ணாம வேற என்ன பண்றது? நீங்க என்ன சொன்னீங்க? மாசம் வட்டி பணம் என்ன தேடி வரும்னு சொன்னீங்கல்ல. 10 நாளா இப்ப வரும் அப்ப வரும்னு பாக்குறேன், வர்ற மாதிரி தெரியலையே. கோச்சிக்காதம்மா, இந்த மாசம் வசூல் ஆகல. அதெல்லாம் சொல்லாதீங்க. குடுக்கறப்ப என்ன பேச்சு? எது எப்படி போனாலும் காசு தானா வந்துரும் சொன்னீங்களா இல்லையா? இந்த மாசம் பிரச்சனைமா, சொல்றேன்ல, அதான் கொடுக்க முடியல. பேசாம பேங்க்ல இருந்தா கூட எனக்கு இந்த டென்ஷனே கிடையாது. உங்களுக்கு பணம் கொடுத்த தப்புன்னு இப்ப தோணுது. பேங்க்ல போட்டிருந்தா இவ்வளவு வட்டி பணம் வருமா? வட்டி பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே என்கிட்ட கொடுத்தீங்க. என்னமோ புதுசா பேசுற. பேங்க்ல வட்டி கம்மியா இருந்தாலும் டென்ஷன் கிடையாது. நீங்க பண்ற கூத்து எனக்கு முதல்ல ஒழுங்கா வந்து சேருமான்னு பயமா இருக்கு. இந்த பாரு நிர்மலா, முதல்ல மனுஷங்களை நம்ப கத்துங்க. என்னமோ இந்த உலகமே ஆத்தாளும் மகளும் மட்டும்தான் வேலை செய்ய காத்திருக்கிற மாதிரி பேசுறீங்க. இதோ பாருங்கண்ணே, நான் படிச்சவ, நீங்க படிக்காத ஆளு. எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ற வேலை வேண்டாம். ஒழுங்கு மரியாதையா டயத்துக்கு வட்டி கொண்டு வந்து கொடுத்துடணும். இல்லாடி அப்புறம் நடக்கிறதே வேற. ஏதோ பழகிட்டுமேன்னு பாக்குறேன். என்னம்மா ஓவரா பேசுற? இந்த மாதிரி பேச்செல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆத்தாள மகளும் கந்து வட்டி கொடுத்து என்ன கசைக்கு புடிக்கிறீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் காசும் வராது, 2 பேரும் கம்பி எண்ண வேண்டியதுதான். என்னன்னு இது மாதிரிலாம் பேசுறீங்க? இதெல்லாம் சரியில்லை. பின்ன நீ எப்படி பேசுறியோ அது மாதிரி தான் நானும் பேசுவேன். சரி சரி, கடைசியா சொல்றேன், தயவு செஞ்சு கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து குடுக்கற மாதிரி பாருங்க அண்ணே. பாப்போம் பாப்போம். என்ன பாப்போம் பாப்போம்? எனக்கு என் பணம் முக்கியம். என்ன இது என் வீட்டுக்கார அனுப்பிச்ச பணம். என் கூட பிறந்தவங்களுக்கு கூட தெரியாம இந்த பணத்தை பத்திரமா வச்சிருக்கோம். இந்த விஷயம் எனக்கு எங்க அம்மாக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பணம் எங்க வீட்டுக்கார அனுப்பிச்சதுன்னு தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இந்த விஷயம் மட்டும் என் அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சது அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். நான் அப்புறமா பேசுறேன். என்ன முழிக்கிற? எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கீங்க. என்ன ஜென்மம் நீங்களா? சந்தோஷ் ஊர்ல இருந்து பணம் அனுப்பிச்சிருக்காரு. எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா அதை எங்கள்கிட்ட இருந்து மறைச்சிருப்பீங்க. மனசாட்சி இல்ல? நானும் அண்ணனும் பணத்துக்காக எவ்வளவு சிரமப்பட்டோம் தெரியும்ல உனக்கு. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. அது அம்மா இங்க எல்லாரும் அழகர் குளத்துக்கு போயிருக்காங்க. எதுக்கு? உனக்கு பொண்ணு கேக்குறதுக்கு. என்ன வளர்ற? நிஜமாதானே, உனக்கு பவானிய பொண்ணு கேக்குறதுக்காக எல்லாரும் அழகர் குளத்துக்கு போயிருக்காங்க.